சென்னை பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் சாலையில் ஒருநாள் மழைக்கே பள்ளத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், ஒருநாள் மழைக்கே சாலைகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இனியும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகள்லாம் எந்த நிலையில இருக்கு? அதற்கான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் பல மாதங்களாக மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வந்த பாதாள சாக்கடை பணி காரணமாக குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. பாதாள சாக்கடை பணி முடிவடைந்த நிலையில் சாலையை சீரமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக சாலையாக மாறி உள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு பெய்த ஒரு நாள் மழையின் காரணமாக மேலும் அச்சாலை பெரிய பெரிய பள்ளங்களாக ஏற்பட்டு அதில் வாகனங்கள் குதித்து செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. தற்போது நாம் அதை திரை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் காலை நேரங்களில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குண்டும் குழியுமான சாலையிலும் பள்ளத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரில் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் அவ்வப்பொழுது பள்ளங்களிலும் மழைநீர் தேங்கி நிற்கும் குளத்திலும் விழுந்து பாதிப்புக்குள்ளாகி செல்கின்றனர். ஒரு நாள் மழைக்கே மீண்டும் பல்லை இழிக்கும் சாலையால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதே போல கடந்த மழைக்கே இந்த சாலை குண்டும் குழியுமாக படுமோசமாக இருந்தது. அதனை நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தியாக ஒளிபரப்பு செய்தோம். அதன் எதிரொலியின் காரணமாக சாலையில் ஆங்காங்கே பேட்ச் ஒர்க் மூலமாக மூடினர். ஆனாலும் அந்த மூடப்பட்ட பேட்ச் ஒர்க் பணிகள் நேற்று பெய்த மழையில் பல்லை இழித்து கொண்டு பள்ளங்களாக மாறியுள்ளது. இதனை நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மெத்தன போக்கினால் இச்சாலை படுமோசமாக காணப்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக தரமான சாலையாக அமைத்து தர வேண்டும் என இச்சாலை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் இதே போன்று இருக்கின்றது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரை நெடுஞ்சாலைத்துறையினரோ தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளோ இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.